கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி அதிகாரத்தை எழுதினது யார் அப்படின்னா, தலை சிறந்த ஞானவான் என்று போற்றப்படுகிற சாலமோன், தாவீதின் குமாரன். பிரசங்கியோட முதல் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. தாவீதோட குமாரனாகிய சாலமோனை அவர் தான் இந்த பிரசங்கி இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. சூப்பர் அருகான ஒரு வார்த்தை பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தொடர்ந்து ஒரு 8 வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். நிறைய சொல்லுவார் அவர், நிறைய சொல்லுவார். வரிசையை நம்ம வாசிச்சோம்னா இருக்கும், அழகா இருக்கும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. எத்தனை உண்டு! எப்படி இது நீங்கள் வீட்டில் போய் தனியாக உட்காந்து தியானித்து வாசித்து பாருங்க. உண்மையாலுமே ரொம்ப அற்புதமான கடவுளுடைய வார்த்தை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். இங்கே சாராளை குறித்து அங்கே தூதர்கள் சொல்கிறாங்க, உற்பவ காலகட்டத்தில் ஒரு காலம் இருக்குது, உற்பவ காலம், அந்த காலத்தை நான் உன்கிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே தூதர்கள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பி வைக்கணும். 28:12 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்கள். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும். ஏற்ற காலம், உற்பவ காலம், ஏற்ற காலம். ஆபகுக் 2:3 குறித்த காலம். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. அதாவது அந்த நேரத்துக்கு நம்ம காத்திருக்கணும். இன்னைக்கு தலைப்பே அதுதான். உங்கள் நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க பழகிக்கங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறந்த உடனே குழந்தை பிறந்த உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. குழந்தை பிறந்தவொன்னே எடுத்து அப்படியே விட்டுட்டோம்னா அது பாட்டு டேடி பாய், அம்மா பாய், அப்புறம் நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்களா, எனக்கு ஒரு லெக் பீஸ் கொடுன்னு கேட்குமா? கேட்காது. அது நடக்கிறதுக்கு ஒரு சில காலம் இருக்கும். அது குப்புற விழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அது தவழ்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அது பேசுறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதை பள்ளியில் சேர்க்க ஒரு காலம் இருக்குது. பிறந்த உடனே போய் பள்ளியில் சேர்க்க முடியாது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவசரப்படாதே. தேவன் ஒவ்வொன்றிற்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். பிறந்தோடனே இறக்க முடியாது. பிறந்தா கொஞ்ச நாள் வாழ்ந்துதான் ஆகணும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அதுதான் அழகாக பாருங்க. 2வது வசனம் பாருங்க.
பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம். ஜஸ்ட் ரசித்து வாசித்து பாருங்க. சே, எப்படியா பிறக்க ஒரு காலம் இருக்குது, இறக்க ஒரு காலம் இருக்குது. அது வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் நேரத்திற்காக காத்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். உடனே எதுவும் நடக்காது. டக்கு டக்கு டக்குன்னு வேலைக்கு சேர்ந்த உடனே 50,000 ரூபா சம்பளம், வேலைக்கு சேர்ந்த உடனே மேனேஜர், வேலைக்கு சேர்ந்த உடனே அப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே அப்படி லட்சங்களை கொட்டணும் இல்லைங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஸ்கூலில் சேர்த்தாச்சு, அடுத்து காலேஜ் படித்து தான் ஆகணும். காலேஜ் படிக்கிற காலத்திலேயே, ஸ்கூல் படிக்கிற காலத்தில் திருமணம் பண்ணி வைப்போமா? அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு பாருங்க. திருமண வயசுன்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் 6வது படிக்கிறப்ப, டாடி எனக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேட்குறான் பையன். டேய் என்னடா கேட்குற, அதுக்கெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது, இன்னும் டைம் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? டைம் இருக்குது. டாடி எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடு. டே என்ன இப்போ ஓட்ட முடியாது, என்ன டைம் இருக்குது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. கருப்பாக இருக்க முடி வெள்ளையாகிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது, முடி உதிர்றதுக்கும் காலம் இருக்குது, முடி வளர்றதுக்கும் ஒரு காலம் இருக்குது. ஒவ்வொன்றிற்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க பழகிக்கொள்ள, உங்கள் நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். பல வேளையில் உடனே 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 நடக்கணும். ரசிக்கப்பட்ட உடனே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும், பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே பெருகிடணும், பெருகின உடனே அப்படியே 4 பேர்த்த 1000 பேர்த்த வேலைக்கு வச்சு அப்படியே பெரிய தொழிலதிபராக மாறிடணும். பிறந்த உடனே குழந்தை எந்திரிச்சு நடக்கணும், வியாதியே வரக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது, அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது, பிறந்த உடனே நல்லா வாயை திறந்து பேசணும். எப்படித்தான் முடியுங்க? பேச வேண்டிய காலத்தில் தான் அது பேசும், நடக்க வேண்டிய காலத்தில் தான் அது நடக்கும். நானும் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அழ ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால், நீங்கள் நகைக்க ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் தோற்று போன ஒரு வாழ்க்கையான நேரம் உங்களுக்கு இருக்கும் என்றால், நீங்கள் வெற்றி பெறுவதற்கான காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சோர்ந்து போக ஒரு காலம் இருந்தா, மகிழ்ச்சியாக இருக்க ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான வார்த்தைங்க, அருமையான வார்த்தைங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்னதுங்க, நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாது. பைபிள்ல இருந்து ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் வேகமாக நிறைவு செய்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை 75 வயசில் அழைச்சாரு. கிட்டத்தட்ட நாட்கள் போயிடுச்சே இருக்குது, வருடங்கள் கடந்து போயிடுச்சு. சாராளுக்கு ஒரே வருத்தம், இன்னும் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறப்ப எகிப்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டு அந்த ஆகார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்கிறா. அந்த பெண்மணியை பார்த்த உடனே ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் இந்த அடிமை பெண்ணை நீங்கள் மறுமனையாட்டியாக நீங்கள் வைத்துக்கங்க, இவன் மூலிமா நம்முடைய சந்ததி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சாராள் தான் இந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் கொண்டு போய் கொடுக்குறா. கொடுத்த உடனே ஆபிரகாம் வாழ்க்கையில் என்னதுங்க, ஆபிரகாமும் ஆகாரும் இணைக்கப்படுகிறார்கள். அவர் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை நினைக்கிறார். ஆகார் ஒரு குழந்தையை கற்பம் தரிக்கலாம். ஆகார் இப்போ கருவுட்டுட்டார். வசனம் பாருங்க, 4வது வசனம். அவன் ஆகாரோடு சேர்ந்த பொழுது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபொழுது தன் நாச்சியை அற்பமாக எண்ணாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம், 9 மேல் சுமரும் 9 அடிமை பெண்ணை 9 மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாளாக என்றாள். இப்போ பாருங்க, இப்போ சொல்கிற சாராள் வந்து இப்படி என்னை அற்பமாக நினைக்கிறா இந்த ஆகார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஆபிரகாம்கிட்ட. அப்படியா, சரி. உடனே ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்க,
அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். ஒரு மாசமாக இருக்கிற ஒரு அம்மா, கொஞ்சம் கற்பனையாக யோசிச்சு பாருங்க. ஒரு 3 மாதம் ஒரு 5 மாதம் மாசமாக இருக்கிற ஒரு அம்மா எத்தனை வேலை செய்ய முடியும்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், கொஞ்சம் தூங்கணும். அப்போ தான் கரு ஆரோக்கியமாக என்ன பண்ணும்? வளரும். ஆனால் இந்த சாராள் போட்டு வேலை மேலே வேலை வாங்குறான். நீ அடிமை தானே, அதை செய் இதை செய். அவளால் பாருங்க, ஒரு கற்பனையான ஒரு பெண் எவ்வளவு தான் தன்னுடைய வலியை தாங்கிக் கொள்ள முடியும்? அத்தனை வேலை செய்ய சொல்கிறா, வெயிட்டு தூக்க சொல்கிறா, அதை செய்ய சொல்கிறா, ஆனால் வேலை வாங்குறா. அதுவும் இல்லாமல் செய்யாத குற்றத்திற்காக குற்றப்படுத்தி திட்டிக்கிட்டே இருக்கிற அந்த சாராள், முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. இந்த சாராள் பண்றதை பார்த்துட்டு ஆகார், நானா இப்படி கேட்டேன்? ஆபிரகாம நானா கேட்டேன்? நீங்க தானே கொடுத்தீங்க. இப்ப இப்படி என்ன போட்டு கொடுமைப்படுத்துறீங்களே, என்னால பொறுத்துக்க முடியல, என்னால தாங்கிக் கொள்ள முடியல, என்னால இந்த நெருக்கடியை கடந்து போக முடியலன்னு சொல்லிட்டு சொல்லும் கொள்ளாம ஒரு நாள் நைட் என்னதுங்க எஸ்கேப், ஓடிட்டான். வசனம் சொல்லுது பாருங்க, அவளை விட்டு ஓடிட்டான். யோசிச்சு பாருங்க, பயங்கர கடினமாக நடத்தினா. இப்போ அவள் சாராயை விட்டு ஓடிட்டாள். 7வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே சுருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போக போற என்று கேட்டார். கேட்குற தூதன் வந்து கேட்குறாரு, ஏப்பா சாராயிட்டிருந்து வந்த அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து நீ வர, இப்போ எங்கே போக போற? இது வரைக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எகிப்தில் இருந்த, இப்போ ஆபிரகாமோடு இருக்கிற, எங்கிருந்து வந்த, இப்போ எங்கே தான் போக போற? தெரியல ஆண்டவர். புலம்பல். 9வது வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஏற்கனவே இந்த ஆகார் ஒட்டஞ்சு போயிருக்கிறா, ஏற்கனவே இந்த ஆகார் நொந்து போயிருக்கிறா. மாசமான சூழ்நிலையில் கர்ப்பவதியாக இருக்கிற இந்த நேரத்தில் அத்தனை வேலைகளை செஞ்சு ஒரு பக்கம் மனதிலும் வலி, சரீரத்திலும் வலி, மற்றவர்களோட கர்ப்பத்தை சுமந்து கொண்டு இருக்கிறா. இப்படிப்பட்ட இடத்துல தப்பிச்சா போதுன்னு ஓடி வரா. ஓடி போன இடத்துல கர்த்தருடைய தூதனானவன் நேராக வந்து நின்று, ஆவாரே எங்கே தான் ஓடி போகிற, எங்கே போகலான்னு இருக்கிற, நீ எங்கேயும் போகாத, உன் நாச்சியார் அண்டைக்கு நீ திரும்பி போய் அவன் கை கீழே அடங்கியிரு. என்ன, எதுக்கு அடங்கி இருக்க சொல்றாரு? ஏன் அடங்கி இருக்க சொன்னாரு? யோசிச்சு பார்க்கணும் நம்ம கண்டிப்பா. ஆகார் ஏற்கனவே வருத்தத்தோடு இருக்கிறா. ஒரு ஆறுதலான செய்தியெல்லாம் கொடுக்கவே இல்லை இந்த தூதன். சரி அப்படியா, சரி கவலைப்படாத, தைரியமா இரு, நான் உனக்கு வேற ஒரு எந்த இடத்துக்கு போகலான்னு இருக்கிற, நீ இந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துக்கு போ, இந்த ஊருக்கு போகாத, இந்த வனாந்தரத்து பக்கத்தில் குடியிரு, இப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, இப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. நீ நேரம் நாச்சியாண்டிக்கு போ, அவங்க கையின் கீழே அடங்கி இரு. ஏங்க, ஏன்னா உனக்கான டைம் இன்னும் வரல ஆகார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு ஆகார். இப்ப நீ ஓடி போக ஒரு காலம் இல்லை. இப்ப நீ போற வருத்தத்தோடு போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, அதற்கான காலம் இல்லை. ஏனென்றால் உன்னை குறித்து, உன் வயிற்றில் வருகிற குழந்தையை குறித்ததான ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் நீ பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும் ஆகார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு ஆகார். புரிஞ்சுச்சா ஆகார்? உனக்கு ஓடி போலாம் நினைக்காத, நீ போய் உட்காரு. கஷ்டம்தான், அது முடியாதுதான், அது மிகுந்த வேதனை தான், புரியுது ஆகார். பட் நான் உனக்காக வச்சிருக்க திட்டத்துக்குள்ள நீ போகணும்னா, நான் உனக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கான நேரம் வரும் வரை நீ அமைதியா காத்து கொண்டு இருந்துதான் ஆகணும் ஆகார். ப்ளீஸ் வெயிட் ஃபார் யுவர் டைம். உங்கள் நேரத்திற்காய் காத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்திற்காய் காத்திருக்க பழகும். அதைத்தான் தூதனான சொல்றேன், உன் டைம் இல்லை ஆகார். இப்போ சாராயை விட்டு வெளியே வரக்கான டைம் இது இல்லை. என்ன அப்ப எப்பதான் வருது? நான் உனக்கு சொல்லுவேன், அப்ப வா, அப்ப வந்தா போதும். அடுத்தது வருஷம் வாசிச்சு பாருங்க.
10வது வசனம் பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணும், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் என்றார். இப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு வர்றப்ப அப்படியே திரும்பி பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் என்னதுங்க ஒரு சம்பவம் நடக்குது. 8லேருந்து வாசிக்கலாம் பாருங்க. பிள்ளை வளர்ந்து பாலம் மறந்து சாராய்க்கு குழந்தை பிறந்துருச்சுங்க. குழந்தை பிறந்த உடனே என்னதுங்க 10வது வசனம், ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோட சுதந்திரவாளை இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாம் மிகவும் துக்கமாக இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்ட உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். இதுக்கு முன்னாடி சாராள் சொன்னா, ஆகார அனுப்பிச்சுட்ருங்க, கடினப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா. இப்பயும் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் நீ சாராள் சொல்றத கேளு. என்ன ஆண்டவரே, இதில் ஒரு நியாயமே இல்லையே. பலவேளை நமக்கு இல்லை ஒரு நியாயம்னு ஒன்று வேணாமா? ஏங்க நானா கேட்டேன், சும்மா இருக்கவங்கள சேர்த்து விட்டுட்டு இப்போ குழந்தை பிறந்தனே போட்டு டார்ச்சர் பண்ணி கர்ப்பமாக இருக்கிறப்ப அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னும் போய் கடவுளை அடங்கி இருக்க சொன்னார். சரின்னு சொல்லி அடங்கி இருந்தாச்சு, அமைதியாக இருந்தாச்சு, போனா போதுன்னு இருந்தாச்சு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டேன். இன்னும் எத்தனை காலம் இப்படியே போராடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ சாராய்க்கும் குழந்தை பிறந்து ஈசாக்குக்கும் பால் மறந்த காலம் முடிஞ்சிருச்சு. இந்த நேரம் பார்த்து சாராள் சொல்கிறா, அவளை துரத்து விட்டுருங்க, அவன் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது, ஈசாக்கு தான் சுதந்திரவாளி, அவனை துரத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் யோசிக்கிற, என்னடா ஆபிரகாம் ஒரே கன்ஃபியூஷன். அன்னைக்கு சாராள் மூலியமா தான் ஓடி போனா, இப்பொழுதும் சாராள் அவனை துரத்தி விடுங்க. இப்ப ஆகார் ஓடி போகிறாள், துருத்தி எடுத்து விட்டு ஆபிரகாம் அவளை அனுப்பிச்சுடுறான் பாருங்க. 14வது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தையும் தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்தில் அலைந்திருந்தாள். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவிழந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஏற்கனவே ஒரு முறை அழுதா. அப்பையும் தூதன் வந்தான், போ ஆகார், நீ சாராள்கிட்ட அமைதியாக இருக்கணும், வேற வழியில் அடங்கிரு அப்படின்ட்டார். இப்பையும் தூதன் வரான் பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, அப்போ ஒரு தூதன் வந்தான். அந்த தூதன் வந்து சொல்றான், ஆகாரே நீ உன் நாச்சியரணில் போய் அடங்கிரு அப்படின்னு சொல்றான். இங்க மறுபடியும் அதே தூதன் வந்து சொல்றாரு பாருங்க, ஆகாரே என்னாச்சு, உனக்கு என்ன சம்பவிச்சு, ஏன் பயப்படுற, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற ஆகார் அப்படின்னு கேட்டுட்டு, என் பிள்ளை சாகுதுங்க, நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், என்னால் அதை பொறுத்துக்க முடியல, என்னால் அதை சகிச்சுக்க முடியல, ஏற்றுக்க முடியல. ஓகே அப்படியா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவே என்று சொன்னார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் அண்டை துறவண்டை போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். கடன் வாசிட்டேன், நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, பொறுமையாக வாசிச்சு பாருங்க. பிள்ளையை கர்த்தர் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுக்கு முன்னாடி ஆகார் இப்படி தான் ஓடி போனான். அப்போ திரும்பி போ சொன்ன தேவதூதன். இப்போ ஆகாரை பார்த்துட்டு, பயப்படாத, தைரியமாக இரு, அங்கே கண்ணை திறந்து பாரு, அங்கே துறவு இருக்கும், அந்த துறவில் தண்ணியை வாங்கி உன் பிள்ளைக்கு கொடு, நான் உன்னை பிள்ளைய பெரிய ஜாதியாக மாற்றுவேன், அவனை கூட்டிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போன்னு சொல்கிறார். அப்போ திரும்பி போன்னு சொன்னவர் இப்போ முன்னாடி போன்னு சொல்கிறார். அதே தேவதூதன் தான், அதே ஆகார் தான். ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? அன்றைக்கான நேரம் ஆகார் இல்லை. ஆகார் அன்றைக்கு ஓடி போகிற பொழுது வாக்குத்தத்தமான வாழ்க்கையில இல்லை. இன்றைக்கு அவள் ஓடி போகிற பொழுது கர்த்தர் சொல்றார் பாருங்க, நீ எழுந்து பிள்ளையும் கையினால் பிடித்து போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்றாங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இங்க இஸ்மவேலை குறித்து ஒரு பாடம், இது அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆகார் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அன்னைக்கு உன்னை போக சொல்றதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு, இப்போ உன்னை பிளஸ் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. நீ கஷ்டப்பட ஒரு நேரம் இருக்கு, இப்போ நீ சந்தோஷமா இருக்க ஒரு காலம் உண்டு. நீ அழுக ஒரு காலம் இருக்கு, இப்போ நீ சிரிக்க ஒரு காலத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இதைத்தான் பிரசங்கி சொல்றார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒருவேளை ஆகார் என்னால போய் தங்கி இருக்க முடியாது தூதன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு போயிருந்தா அப்படின்னா இந்த 21ஆம் அதிகாரத்தில் ஆகாரோட சாப்டர் க்ளோஸ். ஆகார் அப்படி சாப்டரே இருந்திருக்காது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டுங்க. நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை அனுமதிக்கு விட்டு கொடுத்து போக பழகி கொள்ளுங்கள். ஆகாரை போல போய் இரு. வேலையில் பயங்கர டார்ச்சர் போட்டு மேனேஜர் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. வேலை வேண்டாம் ரிசைன் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வரீங்க.
கடவுள் வந்து இல்லை நீ அங்கே தான் போய் வேலை செய்யணுங்கிறாரு. இந்த ஆள்கிட்ட மனுஷன் வேலை செய்வான் ஆண்டவர், தொட்டும் தொண்ணுக்கும் குறையா பேசிக்கிட்ட எப்படித்தான். கர்த்தர் அங்கேயே வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு. செய்வோமா? ஏன் அப்படி சொன்னார்? இல்லை, இது உனக்கான டைம் அல்ல. உனக்காய் நான் வைத்திருக்கிற நேரம் வரைக்கும் நீ காத்திருந்து தான் ஆக வேண்டும் மகனே. ஆகார், உனக்கான நேரம் இப்போ வெளியே வரக்கான டைம் இது இல்லை. 21ஆம் அதிகாரம், அதுதான் உன்னோட டைம், உனக்கான நேரம். அப்போ நீ வெளியே வந்துட்டுனா திரும்பி உள்ள நான் அனுப்ப மாட்டேன் சாராயிட்ட. நான் உன் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் நான் சொன்ன இடத்துல போய் வளர்த்துவேன், அவனை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இதை 16ஆம் அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லாமல் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனை அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் குறித்து வைத்திருக்கிற காலம் வர வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருந்து தான் ஆக வேண்டும். ஒருவேளை அவசரப்பட்டு ஆகார் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாக்குத்தத்தம் அவளுக்கு கிடைத்திருக்காது. உங்கள் நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். ஆகார் அவ்வளவு சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு, ஏண்டா எதுக்குடா இந்த குடும்பம், எதுக்குடா இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன், எதுக்குடா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணேன், எதுக்குடா அந்த பிள்ளைய பெற்றேன், எதுக்குடா அந்த வேலையில் சேர்ந்தேன், ஏன் தான் வாழ்றணும், எதுக்கு தான் இந்த குடும்பம், எப்போ பார்த்தாலும் வறுமை, எப்போ பார்த்தாலும் வியாதி, என்னைக்கு தான் இது மாறுமோ, என்னைக்கு தான் இந்த சூழ்நிலை என்னை விட்டு போகுமோ தெரியல, எப்போ தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறனோ தெரியல. காத்திருங்க. The time is yours. Wait for your time. உங்கள் நேரத்திற்காய் நீங்கள் காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். பிரசங்கி சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆகார் மாதிரி அமைதியாக தான் இருக்கணும். கஷ்டம்தான், கஷ்டத்தை பட்டுட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா வாக்குத்தத்தம் இல்லை ஆகாருக்கு. பல வேளை நம்ம அதை தவறு தான் செய்கிறோம். உங்கள் நேரத்துக்காக கர்த்தர் ஒரு நேரத்தை உங்களுக்கு குறித்து வச்சுருக்காரு. அந்த நேரம் வரைக்கும் அமைதியாக இருக்கவே முடியல, அவசரப்பட்டுறோம், ஒரு மாதிரி ஆயிடுறோம், மூட் அவுட் ஆயிடுறோம். உடனே அது வேண்டாம் இது வேண்டாம், அவ்வளோதான், ட்ராக் மாறிடுறோம். அதுதான் பெரிய விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். யோவான் 5ஆம் அதிகாரம், அங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தை குறித்து எல்லாருக்கும் நன்றாய் தெரியுங்க. இங்கே பிரதஸ்தானப்பட்ட ஒரு குளம் இருந்தது, அங்கே 5 மண்டபங்கள் உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த மண்டபத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் 38 ஆண்டுகள் வியாதிஸ்தன். என்ன நல்லா கவனிச்சுக்கங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 38 ஆண்டுகள் அவனை வியாதிஸ்தன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம். இப்போ அந்த மண்டபத்துக்குள்ளே இயேசு வரார். நான் யோசிச்சு பார்த்தேன், இயேசு ஊழியத்துக்கு வரப்போ இயேசுக்கு வயசு என்ன? 30. இவனுக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, 32 வயசு இப்போ இயேசுவுக்கு. இவன் எத்தனை வருஷமாக வியாதியாக இருக்கிறான்? ஆமாம், இவன் சீனியர், இயேசுவுக்கே சீனியர். இயேசுக்கு வயசு 32, ஆனால் இவன் ஏற்கனவே இயேசுவை தாண்டி இயேசு பிறக்கறதுக்கு முன்னாடியே வியாதியாக தான் இருக்கிறான். பிரமிச்சு பார்த்தேன், என்னடா 38 வருஷம் இயேசு பூமியில் பிறந்து இழந்து 30 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு பிறக்கறதுக்கு முன்னாடியிலிருந்து இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் ஒருத்தன் படுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. அவன் சொல்லியிருப்பான், நீங்கள் பிறக்கறதுக்கு முன்னாடி தானே இங்கே தான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியல, நீங்கள் இப்போ தானே பார்க்குறீங்க, நான் நீங்கள் பிறந்த காலத்திலே உங்கள் அம்மா எனக்கு இது மாதிரி சோறு கொண்டு வரப்போ பார்த்துட்டேன் உங்களை அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த மண்டபத்தில் நிறையா திக்கற்றவர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து பார்த்தா எருசலேம் தேவாலயம் தெரியும், எருசலேம் தேவாலயத்துலேருந்து பார்த்தா இந்த மண்டபம் தெரியும். ரெண்டுமே என்னதுங்க, அங்கே பார்க்குற தூரத்தில் தான் என்னதுங்க அங்கே இருந்துச்சுன்னு சரித்திர வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்க சொல்லுறாங்க. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி பஸ்கா பண்டிகை, அப்பம் பெட்கும் பண்டிகை நடக்கும், அந்த மாதிரி பண்டிகை காலங்களில் என்ன பண்ணுவாங்களா, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து, இப்போ நம்ம கிறிஸ்மஸ்னால் ஒரு 100 பேருக்கு சமைச்சு கொண்டு கொடுக்கும் பாருங்க, அந்த மாதிரி சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை மரியாதை யோசேப்பு ரொம்ப நல்ல உள்ளம், ஒருவேளை செஞ்சுருக்கலாம், மரியாதை பார்த்துருக்கலாம். யோசேப்பு என்னதுங்க இவன் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எருசலேம் தேவாலயத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரும் வந்து கூடியிருப்பாங்க, அதுதான் முறை. வருஷத்துக்கு ஒரு முறை எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே எல்லாரும் வருவாங்க, அதான் முறை. ஸோ அப்படிப்பட்ட நேரம் வேகமாக போகிற பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட எருசலேமில் ஒரு வேளை மரியாதையை பார்த்துருக்கலாம், யோசேப்பையும் பார்த்துருக்கலாம்.
ஸோ இப்போ இயேசுவுக்கு சீனியர் ரைட்டர் இவர். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து எனக்கு அங்கே இவர் எங்கே இருக்கிறாரு? 38 வருஷமாக அந்த மண்டபத்தில் தான் இருக்கிறார். இப்போ இயேசு அவனை கண்டு ரொம்ப நாளாக வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு அவன்கிட்ட போய் சொல்லி அவனை நோக்கி 6வது வசனத்தை கடைசி வார்த்தை பாருங்க, அவனை நோக்கி சௌஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கேட்ட உடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் ஒரு ஸ்டோரி சொல்கிறான் பாருங்க, குட்டி ஸ்டோரி சொல்கிறார் சார், பார்க்கலாம். அதற்கு வியாதிஸ்தான ஆண்டவரே தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை குளத்தில் போய் கொண்டு வர ஒருத்தரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தன் போயிடுறான். ஸ்டோரி சொல்கிறான். 30 வருஷமாக இப்படி தான் நடக்குது. தூதன் வருவார், கலக்குவார், போகிறான்னு பார்க்குறேன், எவனை ஒருத்தன் போய் சுகமாக அவன் போயிடறான். 38 வருஷமாக வருஷத்துக்கு ஒருத்தன் கணக்கு போட 38 பேர் போயிட்டாங்க. ஆனால் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மற்றவங்களாம் சுகமாகி போயிட்டே இருக்கிறான். எப்போ எனக்கு வரும்னு தெரியல. வென் இஸ் மை டைம், எனக்கான நேரம் எப்போ? மற்றவங்களுக்கெல்லாம் தேவ தூதன் கலக்கின தண்ணிங்க, ஆனால் இவனை சுகப்படுத்தினது ஜீவ தண்ணீரை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடக்கிறது. அதுதான் முக்கியம். நன்றாக புரிஞ்சுக்கங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அற்பமாய் சாதாரணமாய் நடக்கிறது, ஆனால் இவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கான நேரம் இயேசு ஏற்கனவே முன்குறிச்சு வச்சிருக்கிறார். நான் பிறந்ததுக்கு அப்புறம் 32 வருஷம் கழிச்சு இவன் 38 வருஷம் பிரச்சனையோடு இருப்பான். அப்போ எனக்கு 32 வயசாக இருக்கும். நான் இந்த மண்டபத்துக்கு போவேன், அங்கே இவன் படுத்திருப்பான், இவனை நான் சுகமாக்குவேன்னு சொல்லி ஏற்கனவே அவனுக்காய் ஒரு காலம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த காலம் வந்த பொழுது இவன் எழுந்து நடந்து தன் பாதையை விட்டு வெளியே வந்து விட்டான். அதுதான் உண்மைங்க. அவனுக்கு நியமிக்கப்பட்ட காலம் என்ன? அதுதான். தேவ தூதன் மூலியமாய் அவனுக்கு சுகத்தை கொடுப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. இயேசுவே வந்து நேரடியாய் சுகம் கொடுப்பது தான் தேவனுடைய திட்டம். எது சிறப்பு? தண்ணியில் போய் உட்காந்து சுகமாக்குறது பெருசா? இயேசு நேரடியாக சுகமாக்குறது பெருசா? ரைட். மற்றவங்களாம் இயேசுவை பார்க்கறதுக்கான சான்ஸ் இல்லைங்க. ஆனால் இவனுக்கு இயேசுவை நேரடியாக அவரோட பேசுறதுக்கு ஒரு சான்ஸுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குதுங்க. என்னடா நாள் கடந்துருச்சு, என்னடா காலம் போயிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சிருச்சு, வயசாயிருச்சு, முடியல, தொழில் சரியில்லை, அது சரியில்லை. இல்லைங்க, கர்த்தர் எல்லாத்துக்கும் கரெக்டான டைமை வச்சிருக்கிறாரு. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் ஃபார் யுவர் டைம். உங்கள் நேரத்திற்காய் நீங்கள் காத்திருங்க. 38 வருஷம் அவனுடைய நேரத்திற்காய் அவன் காத்திருக்கிறான். சொல்கிறான் பாருங்க, ஆமாங்க நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகே, உனக்கான நேரம் 38 ஆண்டுகள் முன்னில்லை, இப்போ தான் உனக்கான நேரம். அதை நான் வந்திருக்கிறேன். ஸோ நான் நிறைவுக்கு நேராக வருகிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அந்த லைன் நல்லா ரசித்து வாட்ச் பண்ணுறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது தவழ்கிறதுக்கு ஒரு டைம், ஒரு காரியம் நடக்கணும் அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அது பேசுறதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதை காலேஜ் சேர்க்கறதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதற்கு திருமணம் பண்ணி வைப்பதற்கான டைம் இருக்குது, அது வேலைக்கு போவதற்கான டைம் இருக்குது. வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்திற்கு நீங்கள் காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். பல வேளையில் அது கடுமையாய் தோன்றலாம், ஒருவேளை அது அசிங்கமாய், ஒருவேளை அவமானமாய் கூட அது தோன்றலாம். இந்த ஆகாருக்கு அப்படித்தான் இருந்துச்சு. நான் எப்படி ஓடி வந்துட்டேன், திரும்பி எப்படி போய் முழிக்க முடியும், அந்த ஆள் மூஞ்சில் அந்த அம்மா மூஞ்சில் எப்படி முழிப்பேன்னு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். ஆனால் அடங்கி இரு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உன்னோட டைம் இன்னும் வரல ஆகார், உன் டைம் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு ஆகார்னு சொன்ன பொழுது ஆகார் வெயிட் பண்ணினா அவளுடைய டைம் வர வரைக்கும். நீங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ண பழகி கொள்ளுங்கள். தேவனுடைய நேரத்திற்காய், தேவனுடைய திட்டத்திற்காய் நீங்கள் காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். கட்ட கட்ட கடன ஓட எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வர வரைக்கும் நீங்கள் காத்திருந்து பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், அழகா வாழ்க்கை போகும். டக்க டக்க டக்கு எல்லாம் உடனே 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 நோங்க, அது நடக்கவும் நடக்காது. அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போயிடுச்சு, கொஞ்சவும் முடியாது, தோளில் தூக்கி வைக்க முடியாது, டபக்குன்னு வகுத்துலேருந்து விழுந்தோடனே அது வார வருஷத்துக்கு வளர்ந்துருச்சு, குழந்தை புது புது புதுன்னு வளர்ந்துருச்சு. என்னடா அது, நமக்கு மற்ற குழந்தைலாம் இவ்வளோண்டு வளருது, நம்ம குழந்தை மட்டும் வகுத்துலேருந்து கபாரம் குதிச்சு இத்தா பெருசு ஆயிடுச்சு திடீர்னு. ரசிக்க முடியுமா? அப்படி அதோடைய மழலை வார்த்தைகளை கேட்க, அதோடைய விளையாட்டுகளை ரசிக்க 5 வயசில் ரசிப்போம்,
இதே 5 வயசில் பேசினா வாயை மூடு, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. கல்யாணம் ஆன உடனே இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சிடறேன். கல்யாணம் ஆன உடனே 6 மாதம் பேசுமா, ஏங்க பேசுங்க. அதே 6 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வாயை மூடுறியா, அம்மா வாயை திறந்தா மூடவே மாட்டா. இந்த ஆள் வாயை திறந்தா பேசி எத்தனை சொல் நொட்டம் சொல்லிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் உங்கள் அப்பனை கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க சொல்கிறா, உங்கள் அம்மாவை கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க சொல்லு. சிரிக்க ஒரு காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக என் பாயிண்ட்லேயே வந்து நிற்கிறீங்களே. இல்லை, நான் உங்களை சொல்லலைங்க, பைபிளை தான் சொல்கிறேன். நான் உங்களை யாரையும் சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதான் கொஞ்சம் உங்களை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்தந்த டைமில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடந்திருக்குது. எது மிஸ் ஆயிடுச்சு? எல்லாமே கரெக்டாக அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, கரெக்டாக செஞ்சிட்ருக்கார். கொஞ்சம் உங்களை விட்டு கொடுங்க, கொஞ்சம் உங்களை ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் டைமுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்றவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க. யார் என்ன பேசுனா என்னங்க, பேசுகிற ஒருத்தர் இருக்கிறாருங்க அங்கே. அவர் பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. வேறு எதை பற்றியும் உங்கள் கடனை குறித்து, வியாதியை குறித்து, விளையணத்தை குறித்து, வேலையை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளையை குறித்து, தொழிலை குறித்து, எதை குறித்து கவலைப்படாதீங்க. அது வியாதி வரும், அதுவாக சுகமாகும். பிரச்சனை வரும், அதுவாக போகும். நம்புங்க, கர்த்தர் வானத்துக்கு கீழே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? உங்கள் நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க பழகிக்கவில்லைங்களா? இது வரைக்கும் அப்படித்தாங்க பாஸ்டர் இருக்கிறேன், இனிமேல் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கலாம்னு இருக்கிறேன். எப்படி என்றாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படிந்து இருங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து தேவனுடைய நேரத்திற்காய் காத்திருங்கள். வெயிட் ஃபார் யுவர் டைம். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நாம் ஜெபிக்கலாம்.